Hi friends, welcome to JP's Crafts and Creations. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். இது வந்து எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இதை இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஒரு கடாயில் வந்து எல்லா பொருளையும் வந்து நான் வறுத்துக்க போகிறேன். நீங்கள் வெயிலே நல்லா இதை காய வச்சுக்கலாம். பட் இந்த மசாலா பொருளை மட்டும் நம்ம நல்லா வறுத்துக்கிட்டோன்னா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இப்போ நான் இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். மஞ்சள் போட்டிருக்கேன் நான், மிளகு, சீரகம், வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா நான் வாசனையாக வறுத்துக்கிறேன் நான். இதை நீங்கள் வெயிலையும் காய வைக்கலாம். வெயிலில் காய வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனாலும் லைட்டாக வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெயில் ரொம்ப இல்லைங்கிறதால நான் இப்போ எல்லா பொருளையுமே நான் வறுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து இந்த நல்லா நம்ம வறுத்துக்கணும். நம்ம அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் வெயிலே காய வைக்கலாம். பட் புறாத்தூளை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வெயிலில் காய வைக்கிறதால, அதனால் மோஸ்ட்லி இதை வறுத்துக்கிறது தான் நல்லது. இது வந்து குழம்புக்கு உங்களுக்கு திக்னஸ் நல்லா கொடுக்கும். இதை வச்சு நான் எல்லா குழம்புகளும் பண்ணுவேங்க. கறி குழம்புலேருந்து சாம்பார்லேருந்து எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ணுவேன். இப்போ மல்லி யூஸ் பண்ணுறோம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். வெயில் கம்மியாக இருக்குங்கிறதால நான் வந்து எல்லாமே கடையில் போட்டு வறுத்து காட்டுறேன். இல்லைனா நானும் வெயிலில் காய வச்சு இதை மிஷினில் கொடுத்து தான் அரைச்சிப்பேன். நான் வந்து குண்டு மிளகா யூஸ் பண்ணுவேங்க. நான் நீட்டு மிளகா வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. எப்பவுமே குண்டு மிளகா தான் யூஸ் பண்ணுறது. இது நல்லா உங்களுக்கு மனம் கொடுக்கும் குழம்புக்கு. இதை நல்லா வறுத்துட்டு அந்த புகை வந்து ரொம்ப இதாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம லைட்டாக மூடி வச்சுட்டு சூடு போகாமல் வைக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதுதாங்க அளவு. இந்த அளவில் தான் நான் வந்து இதை எப்பயுமே அரைக்கிறது. இது ரொம்ப நாள் நல்லா நீங்கள் காய வச்சு அரைச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரும், ஒன்றும் கெட்டுலாம் போகாது. இதை நான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.